கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஆலோசனை, அடுத்த வருஷத்தை நம்ம என்டர் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேணும், ஒரு சின்ன ஒரு பலப்படுத்துகிற ஒரு ஆலோசனையா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உங்கள் இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரை இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த ஆலோசனையின் பகுதியிலும் இனி வரும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க தான்ப்பா எங்களை நடத்தணும். உங்களுடைய கிருபை தயவு இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. உமக்கே அனைத்து மகிமையும் துதியும் கணத்தையும் ஏறெடுக்கிறோம். சொல்ல போற அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. நாம் செல்வம் நீர் பெருகுமாக நடத்தித்தாங்க. வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றிக் கொடுங்கப்பா. உங்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாம் மாத்திரம் மயப்படணும். இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துமஸ்லாம் முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் சந்தோஷத்தா அன்னைக்கு கிறிஸ்துமஸோட விட்டுட்டீங்க? எத்தனை பேர் கண்டினியூ பண்ணிட்டு வரீங்க? இன்னைக்கு இந்த ஆலோசனையுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகிறோமா, இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறோமா? என்ன சொன்ன தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உங்களுடைய ஆர்வம் தெரியும். இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறோமா, இதுதான் இன்னைக்கு ஆலோசனை. அதுக்கு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, பூஸ்ட் பண்ற மாதிரி தான். ரொம்ப டீப்பா உள்ளலாம் போல, பூஸ்ட் பண்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் தான். இப்போ கிறிஸ்துமஸ்லாம் நல்லா முடிஞ்சுது, ஓகேவா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுல இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்துமஸ் வந்து செலிப்ரேட் பண்றவங்களா இருந்தோம்னு வச்சுங்களேன், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸே பெருசா நினைச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அதுல ஏதாவது குறை வந்துச்சுன்னா அதை பத்தி தான் நம்ம மனசு இருக்கும். ஐயோ இந்த வருஷம் சரியா ஸ்டார்லாம் நான் கட்டவே இல்லையே, சரியா நான் இதெல்லாம் அது இது பண்ணலையே, ஐயோ அடுத்த வருஷம் சூப்பரா நம்ம பண்ணி களை கட்டிடும்ப்பா அப்படின்னு இருப்பாங்க. யாரு? கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்களுடைய மனதுல அப்படி காணப்படும். அதுவே கிறிஸ்துமஸ் அவருடைய பிறப்பின் செய்தியில நம்ம கிடைக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க அதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்களுக்கு தான் அடுத்து நியூ இயர் வரப்போது அந்த செலிப்ரேஷன் நோக்கி மனது போகும். ஆனா கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் மனசு? எப்பவுமே அந்த கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க எதுல இருக்கிறீங்க, எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா? அவர் அந்த பிறப்பின் நாள்ல கிடைத்த மகிழ்ச்சி, விடுதலை, நிலைவாழ்வு அவர் நம்ம தரப்போறாரு, மறுபடியும் வரப்போறாரு, அதுல போக போறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுல எப்பவுமே அப்டேட்ல இருப்பாங்க. அதுதான் முக்கியம். அவங்க தான் பற்றி கொண்டிருப்பாங்க. இப்ப கொண்டாடுகளா இருந்தா நம்ம போன கிறிஸ்துமஸ்ல சரியா கொண்டாடலையே அதை நினைச்சு தான் நம்ம இருப்போம். அந்த டெக்கரேஷன் பண்ணலாம் லைட்ல, இப்ப இங்க இது சரியில்லைன்னு. ஆனா நம்ம அதை நம்ம பார்க்க கூடாது. இந்த வருஷத்துல இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம பார்க்க கூடாது. வருடத்திலேயே நான் என்னென்ன குறைவுகள்ல எதெல்லாம் நான் வந்து அவரை பற்றி கொண்டிருந்தேன், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரொம்ப பற்றி கொண்டிருக்கணும். நம்ம எதுல பற்றி கொண்டிருக்கிறோம் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னது பற்றி கொண்டிருக்கு ஒரு ஆலோசனை சொல்ல போறோம். அது நீங்க தெரிஞ்சுட்டு தான் அப்பதான் உங்களுக்கு அது புரியும். அந்த ஆலோசனை என்னன்னா, பற்றி கொண்டிருக்கா முதல்ல நமக்கு என்ன தேவைங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது கொஞ்சம் சரியான ஆன்சரா சொல்லுங்க பார்க்கலாம். அது எல்லாருக்குமே இருக்கும் விசுவாசம். பிசாசு கூட விசுவாசம் இருக்கு. கரெக்டா இருக்கா இல்லையா? பிசாசு விசுவாசிக்குது, ஆனா அன்பா இருக்கா தேவன் மேல? பற்றி கொண்டிருக்கணும்னா முதல்ல தேவை அன்பு. ஆவியின் கனிகள் எது இருக்கு? நீ அன்பு, அகாப்பே. நீதி எபேசு சபைக்கு உச்சி எழுதுறப்போ வேத பாடத்துல அகாப்பேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தை? அந்த ஆலோசனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பற்றி கொண்டிருக்க முடியும். இல்லைன்னா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருப்போம். அகாப்பேனா என்னது? பிரதிபலன் பாராத கர்த்தர் மீது அன்பு கூறுவது. இந்த வருட இறுதியில வந்த நாம கைமாறு கருதாத என்ன சொல்றோம், அதை நம்ம அந்த எதிர்பார்க்காத அன்பை செலுத்தும் பொழுது நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்காக எதிர்பார்க்காத அவர் மேல அன்பு நீங்க செலுத்தினால்தான் நீங்க இன்பத்துல மாத்திரம் கர்த்தரை துதிக்க மாட்டீங்க, துன்பத்திலையும் நீங்க துதிப்பீங்க. எத்தனை பேசுவீங்க? துன்பத்துல துதிக்கணும்னா அது எனக்கு நான் வந்து ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தான் நான் கர்த்தரை பின்பற்றா கண்டிப்பா துன்பத்துல நான் துதிக்க மாட்டேன். தெரியுமா? கரெக்டா இல்லையா? அப்ப அகாப்பா வேணுமா இல்ல அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நீ அன்பு கூற போறீங்களா? அவங்க தான் கொண்டாடுறவங்க லிஸ்ட்ல போயிடுவாங்க. நம்ம இயேசுவை பற்றி கொண்டு இருக்கிறவங்க. ஓகேவா? இயேசுவை பத்தி கொண்டாடுறவங்க லிஸ்ட் நம்ம போக கூடாது. இப்போ முதல்ல பற்றி கொண்டிருக்கோம்னா நம்ம என்ன ஆலோசனை சொன்னோம், நேரடியாக ஒரு ஆலோசனை சொல்லிட்டு தான் உள்ளே போறோம். அகாப்பா என்ன வேணும்? இப்ப நான் சொல்ற எல்லா இடத்துலயுமே இந்த 3 பகுதியில அகாப்பாவை அப்ளை பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதுல தெய்வத்தை நம்ம பற்றி கொண்டிருப்போம்? ஜெபம், ஐக்கியம். என்னது? ஃபர்ஸ்ட் ஜெப வாழ்வுல நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி ஐக்கியமா இருக்கணும். இந்த வருஷ இறுதியில வந்த நாம அடுத்த வருஷத்துல நம்ம எப்படி இருக்க போறோம்? ஜெப வாழ்வு, அதுல நம்ம பற்றி கொண்டிருக்கோம். அதுல நீங்க அகாப்பாவை பிக்ஸ் பண்ணுங்க. எதிர்பாராத அன்போடு கூட நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? வெரி குட். 2 பேர் 3 பேர் தான் இருக்கீங்களா? மத்தவங்க மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்களா? அந்த அகாப்பை நமக்கு முதல்ல இது நீங்க அப்ளை பண்ணுங்க ஜெபத்துல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் பண்ணிருக்காங்க. அதனால தான் பாருங்க பல அற்புதங்கள் பண்ணார். ஆனா எவ்வளவு, அதாவது 5 பேரை கொண்டு 5000 பேருக்கு
போஷித்தவது, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதுல இருந்து பல அற்புதங்களை அவர் தன் வாழ்ல செஞ்சா கூட, மார்க் 1:35 எடுத்து வாசிங்க. அவர் என்ன பண்றாரு? பிதாவோடு கொடுக்கிற அந்த அன்பு, கொள்ளுகிற அந்த ஐக்கியம். மார்க் 1:35 வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணார். அந்த ஐக்கியம் உங்களுக்கு வேணும். ஆரம்ப நிலையில மாத்திரம் இல்ல, அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. நேரம் எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல. மார்க் 14:32-35 அதெல்லாம் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவைக்கு போகும்போது ஒரு சின்ன பிள்ளை போல அப்பா கிட்ட போய் தன்னுடைய அன்பை ஷேர் பண்ணிக்கிறார். ஐயா, எனக்கு சிலுவையினால இந்த துன்பக்கு இன்னும் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூட அப்படிலாம் போய் தன்னை என்ன பண்றாரு? கடவுள்கிட்ட போய், பிதா கிட்ட போய் தன்னை வந்து என்ன பண்றாரு? ஷேர் பண்ணிக்கிறார் தன்னுடைய அன்பை. ஆரம்பத்திலையும் சரி, அப்புறமும் சரி, அவர் ஜெப வாழ்வு, பிதாவோடு கொடுக்குற அந்த ஐக்கியம், அந்த அகாப்பே, என்னது எதிர்பாராத அந்த அன்பு தேவை எல்லாருக்குமே. இன்னைக்கு நமக்கும் எபேசு சபை நம்ம பார்க்குறப்ப அதுதான் அந்த பெரிய குறையாக கர்த்தர் காண்பது எது தெரியுமா? ஜெப வாழ்வுல சரி, எதுல இருந்தாலும் சரி, அவர் அன்பு இல்லைன்னா கண்டிப்பா பெருசா பார்ப்பார். எத்தனை பேர் பெரிய குறையாக அவர் காண்கிறார். எபேசு சபையில் எல்லாமே இருந்துச்சு. நீங்க கவனிங்க, எபேசு சபையில் எல்லாமே இருந்துச்சு. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டுகொள்ளுகிற அந்த ஞானம் இருந்தது. யாருக்கு இருந்துச்சு? எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் சகிப்புத்தன்மை, பிரயாசப்பட்டது எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆதி அன்பு இல்லை. மத்தேயு 7:22 அதான் வாசிங்க. நீங்க என்ன ஊழியத்துல நம்ம டாப் லெவல்ல போனாலும் கூட கர்த்தர் அவங்கள நல்லா இது பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா கூட உன்னிடத்துல ஆதி அன்பு இருக்கா? கர்த்தராகிய தெய்வம் இந்த வருட இறுதியில நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கிறார். மத்தேயு 7:22 பாருங்க. கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே இதெல்லாம் ஒரு ஊழியத்துல, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றியை காட்டுகிற ஒரு அடையாளங்கள் தான். ஆனா இது அவருக்கு போதாது. எது போதாது? இது எல்லாவற்றையும் அகாப்பே நீ வச்சு செஞ்சியாப்பா. பிதாவின் சித்தம் ரெண்டே. முதல் கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதே அளவு பிறரிடத்தில் நம்ம அன்பு கூறணும். இதை நீ செய்யாம நீ என்ன செஞ்சாலும், அதான் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நீ என்னை நோக்கி கர்த்தாவை சொல்லணும். அப்ப அது இல்லாததுனால தெய்வம் அதை எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நீ பணமோ காசோ வேற எதையுமே என்ன பண்ற, நீ எது செஞ்சாலும் அகாப்பை உள்ள உட்பகுதி என்னை உண்மையா நேசிக்கிறியா மகனே மகளே, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ மற்றதெல்லாம் உனக்கு ஞானம் இல்லையா, குறைவு இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய குறையா காட்டணும். உனக்கு அறிவு இல்லையா, எது அழகு இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைச்சி உன்னை அரவணைச்சுப்பாரு. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது உண்மையான தூய்மையான அன்பு இங்க இருந்து காட்டும். எத்தனை பேர் காட்ட போறீங்க? இந்த வருட இறுதியில வந்தோம். நான் ஜெப வாழ்வுல சரியா காட்டவே இல்லப்பா. சரியான ஆரம்பத்துல நிறைய பிளான் போட்டேன். ஆனா இது இப்படி ஜெபிப்பேன் அப்படி ஜெபிப்பேன் எதுவுமே என்னால பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஜெபத்துல நான் பற்றிக்கொள்ளணும்னா இதுல நான் அகாப்பாவே ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த எதிர்பாராத அன்பை நான் இதுல ஃபிக்ஸ் பண்ணணும். எத்தனை பேர் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதான் நான் என்ன பண்ண முடியும்? அவருடைய அன்பை நான் ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான், இல்லைன்னா நம்ம என்ன கடமைக்காக வந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி நம்ம இருக்க போறோமா? அடுத்த வருஷத்தை அப்படி நம்ம சந்திக்க போறோமா? ஃபர்ஸ்ட் அடிப்படை ஜெப வாழ்வுல நம்ம சரி செய்து கொள்ளணும். அந்த ஐக்கியம் எப்பவுமே எந்த காரியமா இருந்தாலும், நான் சொல்ல வேண்டியது கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். உங்க தேவைகளுக்காக மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் அவர் நோக்கி பாருங்க. ஓகேவா? அந்த பேசிக் அன்புல நீங்க அந்த அகாப்பை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கர்த்தராகிய தெய்வம் உங்களை ரொம்ப அதிகமா நேசிப்பாருங்க. ஓகேவா? அது உங்க ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு சொல்றாரு, ஆசீர்வதிக்கிற அந்த அன்பு கொண்ட நேச கரத்தை அவர் அங்க அகாப்பா அங்க வெளிப்படுது. எப்படி ஆசீர்வதிக்கிற அந்த அன்பை பெற்ற அந்த கரம் துன்பத்தை கொடுக்கும் போது அதையும் அவர் ஏத்துக்கிறார். என்னது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது பிரதிபலன் எதிர்பாராத அன்புன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவருக்கு நாளைக்கு என்ன ரெட்டத்தனையும் ஆசீர்வதிப்பாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் தெய்வத்தின் மேல நான் அன்பு கூறுவேன். எனக்கு அந்த தாய் உள்ள கொண்ட கரம், ஆசீர்வதித்த கரம், என்னை நேசிக்கிற கரம் என்னை ஆசீர்வதிக்கோ இல்லையோ, ஆனா நீ என்னை கொன்று போட்டாலும் அதுதான் அன்பு. அந்த அகாப்பே, அந்த உள்ள அததான் தெய்வம் பார்க்கிறாரு. வேற எந்த ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் அகாப்பே. நீ என்னோட எப்படி இருக்க? ஊழியத்துல எவ்வளவு டாப் லெவல்ல நம்ம எங்க போனாலும், உலகத்துல ஆசீர்வாதத்துல டாப் லெவல் எங்க போனாலும், நீ யாருடைய பாதத்தை நீ தொட்டுட்டு இருக்க? அந்த அன்பு இருந்தா, அந்த அகாப்பை இருந்தா மாத்திரம் தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஆமென். ஃபர்ஸ்ட் ஜெப வாழ்வு செஞ்சுக்கலாமா? ரெண்டாவது அவரை பற்றி கொள்வதற்கான என்ன ரெண்டாவது காரியம்னா வேத வசனம் என்னது பற்றி கொண்டிருக்கணும். நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம சபையில ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க பைபிள் சேலஞ்சு, 90 நாள் சேலஞ்சு. நல்லா படிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கரெக்டா தட்டலாம், அவங்க என்கரேஜ் பண்ணலாம் இன்னொரு வாட்டி. நல்லா பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வருஷத்துல ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை நீங்க பண்ணிக்கணும். என்னன்னா, நீங்க நல்லா ஸ்பீடா கூட வாசிச்சிருப்பீங்க 13 அதிகாரம். ஒரு அதிகாரம் நான் நிதானமா உட்காந்து அகாப்பாவை ஃபிக்ஸ் பண்ணி வாட்ச் பண்ணி எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
அதுலயும் அகாப்பை பிக்ஸ் பண்ணணும். அதை வாசிக்கிறப்பவே ஒரு அந்த அன்பு என்னது, இப்ப ஜீசஸ் வந்து ஒரு இடத்துல ஐயோ ஜீசஸ் எவ்வளவு அழகு தெய்வம் நன்மை செய்யறாருப்பா அப்படி ஒரு புத்தம் கொடுத்து ஜீசஸ்க்கு அப்படி ஒரு அன்பு எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுப்பீங்க? தனியா வாசிக்கிறப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? ஜீசஸ் அப்பா எவ்வளவா நீங்க ஒரு குஷ்டரோகியை தொட்டீங்கப்பா, உங்களுக்கு நானும் ஒரு முத்தம் கொடுக்குறப்பா சொல்லி படிப்பீங்களா? அப்படி படிச்சு பாருங்க, நீங்க அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற. சிலுவைக்கு போறீங்க, அப்பா இத்தனை வாட்டி உங்களை அடிச்சாங்களேப்பா, இது தலையிலலாம் உங்களுக்கு முழுகிடம் வச்சாங்களேப்பா, அப்பா படிக்க மனசே ஆற மாட்டேங்குதுப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க என் மனசு ஆற மாட்டேங்குதுப்பான்னு சொல்லி அவர் அப்படியே காலில் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருப்பான்னு சொல்லி அவருக்கு இப்படி கொடுத்துட்டே படிங்களா? அதுதாங்க அகாப்பை. அல்லேலூயா. அந்த அன்பு, அந்த எதிர்பாராத அன்பை நீங்க அவருக்கு செலுத்துங்க. உங்களுக்காக அவர் கொடுத்தார்ல சிலுவையில, எல்லாத்தையும் கொடுத்தார்ல, அப்படி ஒரு செல்லம் ஆண்டவரோட நெருக்கத்தோட படிங்க. எதை செஞ்சாலும் நீ எப்படி அன்போட கூட செய்யுங்க. நான் சொல்றது புரியுதா? அப்படி செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு அர்த்தமாகும். நான் ஸ்பீடா படிக்கணும்னு சொல்லி ஜீசஸ் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களை அப்ளை பண்ணி படிங்க. ஐயா இங்கே நான் இருந்தேன்னா நான் என்னெல்லாம் படிப்போம் அந்த மாதிரி உங்களை ஒரு இந்த படம்லாம் பார்க்குறவங்களாம் அப்படியே கனெக்ட் ஆகிடுவாங்க. சில பேர் தலைக்காணிகள்லாம் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா? படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் சண்டை போடுறாருன்னு அதே மாதிரி என்னது அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி பண்ணிட்டு நீங்கள் படித்து பாருங்க. வேத வாசிப்புலையும் நீங்கள் அகாப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாக்கியம் பாருங்க. முதல்ல மரியாதை பாருங்க, அவங்க எப்படி பட்டி கொண்டிருக்காங்க. காரணம் என்ன? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது மகதலேனா மரியாள் அவர் பாதத்தில் உட்காந்து நீங்கள் வாசி அந்த வசனம் கூட வாசிமா லூக்கா, அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அவர் அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க வேதத்துல அவர் பாதத்துல உட்கார்ந்து என்ன கத்துக்கிட்டு இருந்தாங்க? வசனங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த படிப்பு எப்படி பாருங்க, பாதத்துல உட்கார்ந்து அவரை பார்த்து ரசிச்சு வசனத்தை ருசிக்க எத்தனை பேர் இந்த வருஷத்துல நான் வேதத்தை அவர் பாதத்துல உட்கார்ந்து ரசிச்சு நான் ருசிக்க போறேன்னு சொல்ல போறீங்க? ஓகேவா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல முறையில் அப்படி பண்றதுக்கு காரணம், ஒரு காலத்துல அந்த அன்பை நினைக்கணும். அப்பதான் நீ படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. ஏதோ கடமைக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலத்துல சிறையில் அகப்பட்ட ஒரு கூண்டுல அகப்பட்ட ஒரு பறவை போல், பாவ வாழ்க்கையில அகப்பட்ட ஒரு பறவை போல் இருந்து அந்த பறவை உள்ளுக்குள்ள துடிக்குது. எதிரில் இருக்கிறவங்க கல்லத்தை அடிக்கிறாங்க, கூண்டுல அது துடிக்கிறத கூட பார்க்காம கூண்டுக்குள்ளேயே கல் அடிக்கிறாங்க. அந்த பறவைனால தாங்க முடியல வலி. அதை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் இல்ல. இயேசு வந்தார், பாவம் என்ற அந்த விபச்சார சிறையிலிருந்து திறந்து விட்டாரு. இனி பாவம் செய்யாதே மகளேன்னு சொல்லி அவளை புது வாழ்வு தந்தாரு. அந்த அன்பை நினைச்சு பாதத்துல முத்தமிட்ட அவ பாதத்துல உட்கார்ந்து வசனங்களை கேட்க ஆரம்பிச்சா. இதுதாங்க அன்பு. அதனாலதான் அன்பு அகாப்பே. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி நலத்தை மட்டும் தலையத்தை உடைச்சு எல்லாத்தையும் போட்டு எனக்கு நீங்க தான் இந்த உலகமே உங்க பாதம் தான் ஆண்டவரேன்னு உட்கார்ந்து கேட்டு பாருங்களேன். இந்த வருஷத்துல நான் முடிவெடுங்க, இந்த வருஷத்துல நான் உட்கார போறேன், ஜெப வாழ்வுலையும் அப்படிதான் அகாப்பை அப்ளை பண்ண போறேன். எனக்கு எதுவுமே இல்லை, இயேசு உங்க அன்பு மாத்திரம் தான் எனக்கு முதல்ல வேணும், மற்றதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அப்படியே விட்டுடுவாரா? நீங்க அந்த மாதிரி போய் உட்காரப்போ யோபு ரெட்டத்திலே ஆசீர்வதிச்சு உங்களை விட்டுருவாரா? முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, எதிர்பார்க்காம என் அன்பை என் அப்பா மேல நான் செலுத்த வேண்டிய முதல்ல நான் மரியாதை போல போய் உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் அதான் யோசிச்சேன், இயேசுனுடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு. செக்யூரிட்டி அவர் பாவம் யாருமே இல்லை கீழே. நம்ம ஒரு இதுக்காக சொல்றேன், இன்னொரு 4 வாரம் எப்ப போனாலும் விசாரிப்பேன், நல்லா இருக்கீங்களா? அந்த ஒரு அன்பு காட்டும்போது அந்த அன்பு அவரும் ரொம்ப டச் ஆயிடுச்சு. வீட்டிங் கார்டு காயத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. நீங்க நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டாரு, வாழ்த்தாட்டாருன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. திறந்தா ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்ற மாதிரி அந்த அன்பு டெய்லியும் விசாரிப்பேன், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அந்த அன்பு காட்டும் பொழுது யாருமே அந்த மாதிரி அவர் கேட்கல, அவ்வளோ கேட்க மாட்டாங்க. எல்லாம் வராங்க, அவங்க வேலைக்கு போறாங்களா? அவர் நினைச்சா யாருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்தாட்டு அனுப்பிச்சிருக்கணும்? முதலாளி தானே சம்பளம் கொடுக்குறாரு, அவரு தானே அனுப்பிச்சிருக்கணும். எனக்கே அனுப்பணும். சம்பளம் கொடுக்குறது யாருங்க? முதலாளி. அவரு தானே அனுப்பணும். ஆனா எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அன்பு அவருக்கு காட்டும் பொழுது அவருக்குள்ள ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அவர் எப்படி போட்டுக்கிறார்? மை டியர் பிரசன்னா சார், ஹாப்பி கிறிஸ்மஸ், காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி போட்டுக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த அன்பு, அந்த சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு அந்த 4 வார்த்தை அன்போடு கூட விசாரிக்கும் போது அந்த அன்பு அவருக்குள்ளே கிரியை செஞ்சிருக்கு. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் இடத்துல தன்னுடைய அன்பை எதிர்பார்த்தாரு. அது கிடைக்காத போது புறஜாதி கிட்ட என்ன பண்றாரு? அந்த அன்பு அப்படியே போகுது. அந்த அன்பு பாருங்க, அதுதான் அவர் எதிர்பார்க்கறது என்னன்றதை புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அப்ப நான் ட்ரெயின்ல அன்னைக்கு போயிட்டு இருக்கப்பே ஒரு சின்ன ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. இந்த உலகத்துல அன்பு கூறுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். என்னது கரெக்டா நான் சொன்னது? ஒரு நாய்க்குட்டியை தூக்குறதுக்கு கூட ஒரு என்ன வேணும்? தகுதி. அந்த நாய் அழகாக தான் போய் என்ன பண்ணுவாங்க? நான் ட்ரெயினில் யோசிச்சுட்டு வந்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. பக்கத்தில் கூட என்ன பார்த்தாங்க, அவங்க என்ன பார்த்தாலும் கேட்க போகிறது கிடையாது, கண்ணில் தூசி போட்டு போடுறது நினச்சி விட்டுருவாங்க. அந்த உலகம் அப்படி போயிட்டு இருக்கு, கரெக்டாக இல்லையா? ஆனால் லைட்டாக கண்ணில் தண்ணி வச்சு அப்படியே இது பண்ணுறது நிலைக்கு வரும்போது ஒரு நாய்க்குட்டி கூட அழகாக தான் தூக்குவாங்க. ஆனால் நாய்க்குட்டி எலும்பும் தோலுமா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை அப்படி தானப்பா இருந்துச்சு.
என்ன அப்படி இங்க வந்து நிக்க வச்சிருக்கீங்கன்னா என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. நாய்க்குட்டி அளவு கூட அது எலும்பும் தோலுமா சீரழிஞ்சு போனா என்னை யாரும் தூக்க கூட மாட்டாங்க. என்னை தூக்கி நிக்க வச்சிருக்கீங்களா நினைச்சு பார்த்த பாருங்க. கண்ணில் போடணும் லைட்டா வந்துச்சு, ரொம்ப வந்திருக்கும், அடக்கிட்டேன். ஏன்னா ட்ரெயின்றதுனால அடக்கிட்டேன். அந்த தெய்வத்தினுடைய அன்பு யோசிச்சு பாருங்க, அந்த தாட்டை யோசிச்சு பாருங்க. அந்த நம்ம நம்மளும் அப்படிதான். நான் என்ன அப்படிதான் நினைச்சுக்கிறேன். நாய்க்குட்டி போல பாவத்தால சிதைந்து போன என்னை, பிரச்சனைகளால சிதைந்து போன என்னை, தோல்விகளால சிதைந்து போன என்னை யாருமே தூக்க மாட்டாங்க. இயேசு எனக்கு தூக்கினார். காரணத்தை நம்ம பயன்படுத்தாம அல்லேலூயா. இயேசு எனக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். அந்த நினைப்போட நீங்க வேதத்தை வாசிங்கன்னா நீங்க ருசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் ருசிக்கணும்னு தான் என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது வேதத்தை பற்றி கொண்டிருக்கணும். மூணாவது அபிஷேகத்தை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தராகிய தெய்வம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிட்டு போற காரியம் என்ன? நான் உனக்கு தேற்றவானா உனக்கு அனுப்ப போறேன்னு சொல்றாரு. என்னவா அந்த அபிஷேக வாழ்வை நம்ம எத்தனை பேர் பற்றி கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்மளோட கூட எப்போதும் அவர் சந்தோஷமா அவரோட சஞ்சரிக்கிறதுக்கு தான் ஏனோக்கை போல ஏனோக்குன்ற ஒரு மனிதர் தான் பழைய ஏற்பாட்டில் அடையாளம் காணப்பட்டாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் நம்ம அடையாளம் காணப்படுற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? அப்போ அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 வீட்டுல போய் வாசி 38-41 பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அந்த தேற்றவாளன் அற்புதங்கள் அடையாளங்களுக்கு மாத்திரம் செய்வதற்குள்ள உங்களை என்னையும் வணைந்து அந்த அன்பை பரிபூர்ணமாக கொடுத்து வறண்ட உள்ளத்துல அந்த அன்பை கொடுத்து உங்களை பரம் சேர்க்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வசனம் தயவுசெய்து வாசிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:1-2 வாசிங்க. நீ எது செஞ்சாலும் அதுல அன்பு வேணும். அதுல அபிஷேகமா இருந்தாலும் கூட அது வருது பாருங்க அந்த வார்த்தை. 1 கொரிந்தியர் 13:1-2 பா. நான் மனுஷ பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுலயும் அகாப்பை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா? அபிஷேகம் எனக்கு என்ன கிடைச்சாலும் எனக்கு உயிரோடவே ஒருத்தர் எழுப்புறதுக்கு எனக்கு தாங்க. ஏன் கிறிஸ்துவோட கூட உள்ள ஐக்கியம் எனக்கு எப்படி இருக்கு? அதுதான் உங்களுடைய உண்மை நிலையை வெளிக்காட்டும். கரெக்டா? நான் அவரோட அன்போடு கூட நான் இருந்தாதான் நான் பரம் போய் சேர முடியும். ஆமே. இங்கதான் நான் என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தோட அது போயிடும். நான் அங்க போய் நிக்கணும்னா நான் அவர் மேல தூய்மையான அன்பு என் மேல அவர் வச்சார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவ்வளவு அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த அன்புல நான் கொஞ்சம் கூட வைக்கலன்னா என்ன ஊழியம் நம்ம பண்ணாலும் கூட ஆசீர்வாதிக்கப்பட்டாலும் கூட அதுல எந்த வித ஒரு இதுவும் இல்லை. பவுல் சொல்லிட்டாரு அதுல நாம அதை ஃபிக்ஸ் பண்ணி. அதனால தான் பாருங்க அகாப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த 3வது அபிஷேக வாழ்விலும் அகாப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நீ பெரிய கோப்பாக போற, பல பிரச்சனைகளை சந்திக்க போற, அதான் சொன்னாரா? நீ என்ன ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும்பா, ரெடியா அப்படியே சொன்னாரு. முதல்ல என்ன கேட்டாரு? நீ எடுத்து நீ நேசிக்கிறாரு. 3 டைம்ஸ் எல்லாருமே தெரியும். நீ எனக்கு உபதேசம் எடுப்பீங்க. 3 டைம்ஸ் அதே தான் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம கிட்டே இந்த வருஷம் இறுதியில கேட்கிறாரு. ஆதியில கொண்ட அன்பை என் மேல வச்சிருக்கிறியா மகனே மகளே? உன்னோட கூட நான் இருக்கிறேன். வேத வடிவில் நான் பக்கத்திலே உன் கூட இருக்கிறேன். அபிஷேகத்தை கொடுத்து நான் உன் பக்கத்திலே உன் கூட இருக்கிறேன். ஜபிக்கிறப்பெல்லாம் நான் உன் பக்கத்துல வந்து நின்றுறேன். என்னை நீ பிடிச்சி என்னை நேசிக்கிறியா? எனக்கு முத்தம் கொடுக்குறியா? என்கிட்ட அன்பு கூறுறியா? இதுதான் கேட்கிறாரு. இந்த அன்பு ஒண்ணு போதும், வாழ்க்கையே மாத்திடும். ஹல்லேலூயா. அந்த அன்பை உட்புகுத்தி அகாப்பை உட்புகுத்தி இந்த அடுத்த வருஷத்துல நான் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், அபிஷேகம் கொண்ட வாழ்வை நான் வாழ்வேன். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து வைத்தார். ஆமென். இந்த ஒரு பலத்தோட கூட நுழைவோமா? God bless you.